ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பாவம் காட்டிக் கொடுக்கும். கடலூர் என்ற இடத்தைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் ஒரு இரவில் அநியாயமாக குடும்பத்தோடு கொலை செய்யப்பட்டார். குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறினர். இந்நிலையில் நந்தகுமாரின் நண்பர் ஒருவர் குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடிக்கும்படி போலீசாருக்கு மிகுந்த அழுத்தம் கொடுத்தார். அவருடைய அளவுக்கு மிஞ்சிய அக்கறை போலீசாருக்கு அவர் மேல் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. விசாரணை நடத்திய போது அவரேதான் கொலையாளி என்பது தெரிய வந்தது. ஒரு மனிதன் தன்னிடமிருந்த ஏராளம் தங்க காசு தரையை தோண்டி புதைத்து வைத்தான். ஆயினும் அதனை யாரும் கண்டுபிடித்து விடக் கூடாது என்பதற்காக ஒரு பலகையை அங்கே நட்டு இங்கே தங்க காசுகள் எதுவும் புதைக்கப்படவில்லை என்று எழுதி வைத்தானாம். அதனை கவனித்த பக்கத்து வீட்டுக்காரன் ஆளில்லா நேரம் பார்த்து அதனை திருடி சென்றான். ஆயினும் தன்னை சந்தேகித்து விடக்கூடாது என்பதற்காக தங்க காசுகளை நான் திருடவே இல்லை என்று ஒரு பலகையில் எழுதிவிட்டு வைத்தானாம். இது போலவே பாவம் தன்னைத்தானே காட்டிக் கொடுக்கும் தன்மை உடையது. சில நேரங்களில் சிலருடைய பேச்சுக்களும் செயல்களும் அவர்கள் புரிந்த தவறுகளை எப்படியாவது வெளிக்காட்டிவிடும். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அநியாயமாக அபகரிப்பதற்காக அவனை கொடுமையாக கொலை செய்தான் ஆகாப். ஆனாலும் எலியாவை கண்ட மாத்திரத்தில் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயோ என்று முந்திக் கொண்டு பதறினான் ஆகாப். பாவத்தை மறைப்பது கடினமான காரியம். அது என்றாவது ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வராமல் போகாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று நீதிமொழிகள் கூறுகிறது. எனவே பாவங்களை மறைக்க விரும்பாமல் அவைகளை மன்னிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடுவதே அதிலிருந்து தப்பும் வழி. பெரும்பாலான கிரிமினல் குற்றவாளிகளை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்வது அவர்களுடைய முகபாவனைகளை வைத்துதான். அவர்கள் தங்கள் குற்றங்களை மறைத்தாலும் அவர்களின் முகபாவனைகள் அவர்களை காட்டிக் கொடுத்துவிடும். பாவங்களையும் குற்றங்களையும் புரிந்துவிட்டு அதனை நாம் மறைக்க விரும்பலாம். சில காலம் மறைக்கவும் செய்யலாம். ஆயினும் பாவம் அவ்வளவு எளிதாக தன்னை மறைத்து கொண்டு மௌனமாயிராது. அது ஏதாவது ஒரு வடிவத்தில் தன்னுடைய சாயலை வெளிப்படுத்தி பிறரறிய செய்துவிடும். சிலர் வெறுப்பு, பொறாமை, கசப்பு, காழ்ப்புணர்ச்சி போன்றவற்றை மனதில் வைத்துக் கொண்டு மற்றவர்களிடம் அன்பாக களங்கமற்றவர்கள் போல தங்களை காண்பிக்க அதிகமாக முனைவார்களாம். ஆனாலும் அவர்களின் மாய்மாலத்தை அவர்களுடைய அதிக நடிப்பும் அதிக பேச்சுமே வெளியே கொண்டு வந்துவிடும். உள்ளத்தில் எதையாவது வைத்துக் கொண்டு மறைத்து கொண்டே வாழ்வது வெடிகுண்டை கட்டிக்கொண்டு வாழ்வதை போல பாதுகாப்பற்றது. சிந்தனைக்கு, நீ செய்த தவறை மறைப்பது எளிது. ஆனால் அது ஏற்படுத்தும் விளைவுகளை மறைப்பது கடினம். நீ செய்த தவறை மறைப்பது எளிது. ஆனால் அது ஏற்படுத்தும் விளைவுகளை மறைப்பது கடினம்.